லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீன ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. என்ன சார் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. என்னதான் சனி உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் கூட அவர் ஒரு சரியான பர்ஃபெக்டான மேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்துருச்சு அப்படின்னா, அவர் மூலமாக வரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது. உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டீங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா, அவர் எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே வாங்க செகண்ட் பிளேஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இருக்கிறாரு. அவருடைய ராசியிலேயே உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அவருடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம சொல்லக்கூடிய நெப்டியூன் ப்ளஸ் கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பிளானட்ஸும் செவ்வாயோட சேர்ந்து கன்ஜெக்ட் ஆகி அதே வீட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், ஃபினான்ஷியலாக இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்து அது வராமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் யார்ட்டையாவது பணம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, ஏதாவது லோனாவோ கடனாவோ வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்கேற்ற விஷயங்களும் சூப்பராக இருக்குது, வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போல்டாக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஃபினான்ஷியல் லெவலில் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதனால் வரைக்கும் இந்த பிளெச் பண்ணி வாங்கக்கூடிய அமௌண்ட்ஸ்க்கெலாம் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிகாஸ் ஆஃப் நெப்டியூன் கைரானுடைய கன்ஜெக்ஷனால. இந்த கைரான் இதே மிட் ஆஃப் த மந்தில் பார்த்தீங்கன்னா சன்னோட 3ஆம் வீட்டில் போய் கன்ஜெக்ட் ஆகிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தந்தை தாய் 2 பேருடைய அனுகூலம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு அதுவும் நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன எங்கள் அம்மா அப்பா படிக்க வைப்பாங்களா, நல்லா நான் நினச்சது படிக்க வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கான யோகம் இருக்குது. வெளியூருக்கு அனுப்புவாங்க, ஹாஸ்டலில் இது வரைக்கும் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய லைஃப் டிசிஷனுக்காக அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எனி டைம் கிடைக்கும். லைக் நீங்கள் மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, மார்க் கூட வாங்கினாலும் பரவாயில்ல, என்னோட பிள்ளை அப்படின்ற அந்த ஆங்கிளில் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுருவாங்க. அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய செகண்ட் பிளேஸ்லேயே கைடான் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன சண்டைகள் வராமல் தடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லவ்வர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே உங்களுக்கு விரிசல் வராமல் இந்த மந்த் நீங்கள் பார்த்துக்கலாம். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குறது, வண்டி மாற்றி இன்னொரு வண்டி வாங்குறது, வீடு மனை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் லேட்டாக இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ், அதாவது 25 to 29 இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் கன்ஜெக்ட் ஆகியிருக்கிறாங்க. அப்போ அது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கான இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கூடவே
மாடர்ன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுரேனஸும் கூட இருக்கு. அப்போ புதிய புதிய இனோவேஷன்னால உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், அமைப்பு, யோகம் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய சிந்தனையும் செயலும் ஒரே நேர்கோட்டு வழியில போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு இந்த காலகட்டத்தில். இதோட பேசுறப்பே நம்ம பிளானட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 செலஸ்டியல் பாடிஸையும் நம்ம பேசி ஆக வேண்டியது இருக்கு. இந்த எக்ஸுங்கிற பிளானட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கு அடுத்தும், ஒய்ங்கிற பிளானட் யுரேனஸ்க்கு அடுத்தும் இருக்கக்கூடிய ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய கோள்களாக பார்க்கப்படுது. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த 22க்கு மேலே இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் ரொம்பவுமே திணறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மன சலிப்புகள், அலுப்புகள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை பிளானட் ஜியும் பிளானட் எக்ஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்பவுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஜி வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த பிளானட் ஜியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளுடைய மன தெளிவையும் கொடுக்கும். அடுத்து அப்படியே வந்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். 5ல் குரு யாருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய புண்ணியம், உங்கள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம், உங்கள் மன தெளிவு எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்போ மன தெளிவு உண்டாகும். உங்களுடைய ராசி அதிபதியினுடைய கருணையினால 7 சனி மாதிரியான விஷயங்கள்ல இருந்து விடுதலையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன தெளிவு இருக்கும். புத்திரஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அந்த ஜென்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27, 28, 29ல இருக்கீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வந்து குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான கெரியர் பாத் அப்படிங்கிறது கிடைக்கும். நான் இந்த குரூப் தான் எடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் இந்த தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உற்சாகம் கிடைக்கும். அடுத்தடுத்து இந்த துறையில் பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இதில் மட்டும் கொஞ்சமாக கவனத்தில் இருந்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டைஜஷன் ரிலேட்டடான பிரச்சனைகள், மறைமுக உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்தாலும் மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, இந்த இயற்கை அப்படிங்கிற விஷயத்த நம்புவீங்க இல்லையா? நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்பி ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயமோ, நேச்சர் வாக்கோ, பீச் சைடு வந்து போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேதுவால் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிளானட். ராகு அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட் ஆஃப் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய செலவுகள் கொடுப்பாரு, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுவார். இதெல்லாம் ராகுவோட வேலை. கூடவே வந்து மாடர்ன் பிளானட்டான ப்ளூட்டோவும் இருக்குது. கவலைப்படாதீங்க, செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஆனால் லேவிஷாக செலவு பண்ணாமல் வரதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். எது ஆடம்பரம், எது அத்தியாவசியம் அப்படிங்கிற விஷயத்த செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சுட்டாலே நீங்கள் ஜென்சி கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்த்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பினஸோட கொண்டு போகலாம். வாழ்த்துக்கள். ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.